ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேகுரு அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா திருக்குறள் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டோட்டலாக 6 அதிகாரங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சிலபஸில் நேரடியாக 20 அதிகாரங்களுடைய பெயர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அந்த 20 அதிகாரத்தையும் ரொம்ப தெளிவாக படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ அந்த 20 அதிகாரத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா திருக்குறள் சீரீஸ் அப்படின்ற தலைப்பில் நம்ம வந்து ஒவ்வொரு அதிகாரத்தையும் பார்த்துட்டு வரோம். ஓகேவா? ஸோ டோட்டலாக 6 அதிகாரங்கள் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ அது தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது 7வது அதிகாரம். இந்த 7வது அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்க போறோம், எந்த அதிகாரத்தை பார்க்க போறோம் அப்படின்னா பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிற இந்த அதிகாரத்தை தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த அதிகாரத்துல இருக்கக்கூடிய 10 திருக்குறளை நம்ம தெளிவா டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி திருக்குறள்ல இருந்து எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 6 அதிகாரத்தையும் நீங்க பார்க்கல அப்படின்னா நான் அந்த 6 அதிகாரத்தையும் சேர்த்து ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி அந்த அதிகாரங்களை பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த திருக்குறளை பொறுத்த வரைக்கும் திருக்குறள், அப்புறம் வள்ளுவர் சார்ந்த பிற தகவல்கள் கட்டாயம் படிக்கணும். அப்புறம் ஒவ்வொரு திருக்குறளையும் படிக்கணும். ஓகேவா? ஸோ திருக்குறள் படிக்கணும், அதுக்கான பொருள் படிக்கணும். ஸோ இந்த பொருள் மட்டும் கிடையாது, இந்த திருக்குறள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான சொற்களுக்கான சொற்பொருளும் படிக்கணும். ஸோ இந்த திருக்குறள் அதுக்கான பொருள் விளக்கம் இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா கூற்று காரணம் தொடர்புடைய அந்த வினாக்கள் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த சொற்பொருள்ல இருந்து உங்களுக்கு வந்து பொறுத்துக அது மாதிரிலாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த திருக்குறளையும் அதற்கான பொருள்ல இருந்து உங்களுக்கு பொறுத்துக்கவும் கேட்பாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்ல, திருக்குறள்ல பாத்தீங்க அப்படின்னா கோடிட்டிடம், அப்புறம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குன்னு இவ்வளோ விதத்துல உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பெரும்பாலும் கூற்று காரண வினாக்கள் வரும். ஓகே, சரி, இப்ப இந்த பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிற இந்த அதிகாரத்துல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. பெரியாரை துணைக்கோடல் அப்படின்னா என்ன? நமக்கு பெரியவங்களை அறிவினால இருக்கலாம், அல்லது வயது முதிர்வினால இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், நமக்கு பெரியவரை துணையாக கொண்டு நடக்கிறத பத்தி ஒரு 10 திருக்குறள் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஓகேவா? சரி, இப்ப திருக்குறள் பாருங்க. அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். ஓகேவா? ஸோ இந்த ரா வராது, திறனுக்கு என்ன வரும்? இந்த ரா வரும், மாத்திக்கோங்க. ஸோ திறன் அப்படின்னும் பொழுது திறமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்ப இந்த ரா தான் வரும். ஓகேவா? சரி, அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் அப்படின்னா என்ன? அறத்தோட இயல்பை அறிந்து சிறந்த அறிவுடையவரது உறவை ஆராய்ந்து கொள்ளும் வகை தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அதாவது அறத்தோட இயல்பை தெரிஞ்சு அறிந்து யாரு சிறந்து இருக்காங்களோ அவங்களுடைய அந்த அறிவுடையவர் யார் அப்படிங்கிறத நல்லா நமக்கு ஆராய்ந்து தெரிஞ்சுக்கிற வகையில நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உறவை ஆராய்ந்து கொள்ளும் வகை தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஓகேவா? திரும்ப குறள் சொல்றோம் பாருங்க. அரண் அறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறன் அறிந்து தேர்ந்து கொள்ளல். ஓகேவா? மூத்த அறிவுடையவரை யாரு அப்படிங்கிறத நம்ம அறத்தோட இயல்பை அறிந்து யார் இந்த அறிவுடையவரா இருக்கார் அப்படிங்கிறத நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த குறள். உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் வெற்றியார் பேணி கொள்ளல். திரும்ப சொல்றோம் பாருங்க. உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் வெற்றியார் பேணி கொள்ளல். ஓகேவா? ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒருவருக்கு வந்த துன்பங்களை நீக்கும் வழி அறிந்து நீக்குபவராயும் மேலும் அத்தகைய துன்பம் வராதபடி முன் அறிந்து காக்கும் தன்மை உடையவராயும் உள்ளவரை பேணி துணையாக கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப அதனுடைய பொருளை நல்லா கவனிங்க. ஒருவருக்கு வந்த துன்பங்களை நீக்கக்கூடிய வழி, இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னும் பொழுது நமக்கு ஒரு துன்பம் வருது. ஸோ இந்த துன்பத்தை போகக்கூடிய இந்த வழியை அறிந்து நீக்கக்கூடியவராகவும் மேலும் அந்த துன்பம் இனி வராதபடி முன்கூட்டியே அறிந்து ஃபியூச்சரா ஒரு ப்ரெடிக்ஷன் எடுக்கிற மாதிரி காக்கக்கூடிய தன்மையுடையவராயும் யார் இருக்காங்களோ அவங்கள வந்து என்ன பண்ணணும், நம்ம பேணி துணையா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கண்டிப்பா நீங்க பாருங்களேன், ஒன்றும் இல்லை, ஒரு விளக்கு இருக்கு, அந்த விளக்குல கை வச்சு நெருப்பு, அந்த விளக்குல இருக்கக்கூடிய நெருப்புல கை வச்சா சுடும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனா சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணும், அந்த கையை வந்து சுட்டாதான் ஐயோ அது சுடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் இல்லையா? ஸோ அப்ப அந்த வரக்கூடிய துன்பத்தை முன்கூட்டியே அறிந்து சொல்லக்கூடிய இடத்துல யார் இருப்பா?
நமக்கு பெரியவங்க தான் இருப்பாங்க இல்லையா. ஸோ இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னோம். இதே மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே பெரியவங்க வந்து முன்கூட்டியே வரக்கூடிய துன்பங்களை அறிந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த துன்பங்கள் வராதபடி இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பெரியவர்களை நம்ம என்ன பண்ணணும், துணையாக கொள்ளுதல் வேண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் குறள் என்ன சொல்லியிருந்தாங்க, அறிவுடையவர் அறத்தோட இயல்பை அறிந்து, யார் அறிவுடையவர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒருவருக்கு இந்த வழியில துன்பம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு, ஸோ இந்த மாதிரி பண்ணா இந்த துன்பம் வராது அப்படின்ற அதை காக்கக்கூடிய வழியையும் யார் சொல்றாங்களோ அவங்கள வந்து பேணி துணையா கொள்ளணும். ஓகேவா. அடுத்த குறள், அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். இந்த குறள் கண்டிப்பா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. பெரியோரை போற்றி அவரை தனக்கு உறவாக கொள்ளுதல் செய்வதற்கு அரியவற்றுள் எல்லாம் அரிய செயலாகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உள்ளதுலயே நம்ம செய்யக்கூடிய செயல்கள்லயே ரொம்ப அரிய செயல்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க, பெரியாரை போற்றி அவரை நமக்கு உறவாக கொள்ளுதல். பெரியவங்களை அவங்கள வாழ்த்தி அவங்களுடைய அந்த பண்புகளை சிறந்த பண்புகள் எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணி அவங்கள வந்து நமக்கு உறவா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து செய்யறதுக்கு ரொம்ப அரிய செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. திரும்ப அந்த குறளை சொல்றேன் பாருங்க. அரியவற்றுள், அதாவது அறிதல்னா அரியவற்றுள்னா என்ன, அரிதான செயல்களில் எல்லாவற்றிலும் அரியது என்னது, பெரியாரை நம்ம என்னது போற்றி அவரை உறவாக கொள்ளுதல். தமர்னா என்ன, உறவினர். தமர்னா என்னது, உறவினர். ஓகே. அடுத்த குறள், தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. திரும்ப சொல்றேன் பாருங்க. தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அறிவு முதலியவற்றால் தம்மை விட பெரியோரை தமக்கு உறவாக கொண்டு நடத்தல் வல்லமை எல்லாவற்றையும் விட மேம்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வல்லமை அப்படின்னு சொல்லலாம், இன்னொன்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா வலிமை அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா. ஸோ எல்லாமே ஒண்ணுதான். அறிவு முதலியவற்றால் தம்மை விட, இப்ப நம்ம இருக்கோம், நம்மளை விட அறிவுல வயதுல எல்லாத்துலயும் பெரியவரா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள நமக்கு உறவா கொண்டு நடந்துட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா வல்லமையும் கிடைச்சதாகும். வல்லமை எல்லாத்தையும் விட மேம்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. தம்மீர் பெரியாரை தமரா ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் தலை. ஸோ தமர்னா என்ன, உறவினர். இப்பதான் சொன்னோம் இல்லையா. அப்ப தன்னோட பெரியவங்களை உறவினரா யார் வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு வல்லமையில இருக்கக்கூடிய அந்த வல்லமை எல்லாத்தையும் விட மேம்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்த குறள் பாருங்க. சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். திரும்ப பாருங்க. சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். ஓகேவா. ஸோ இதற்கான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, அரசன் அமைச்சரை கண்ணாக கொண்டு ஆட்சி நடத்தலால் அத்தகைய அமைச்சரை ஆராய்ந்து தனக்கு துணையாக கொள்ளுதல் வேண்டும். அரசன் வந்து என்ன பண்றான், அமைச்சரை கண்ணாக கொண்டு, இப்ப ஒரு மன்னன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு யார் வந்து அட்வைஸ் எல்லாம் கொடுப்பா, மந்திரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்ப இந்த மந்திரியை அமைச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ அப்ப மன்னனுக்கு எல்லா அட்வைஸையும் கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த அமைச்சர் தான் இருப்பாரு. ஸோ அப்ப இந்த அமைச்சரை கண்ணாக கொண்டு ஆட்சி நடத்துறதுனால அத்தகைய அமைச்சரை ஆராய்ந்து தனக்கு துணையாக கொள்ளுதல் வேண்டும். அப்ப இந்த அமைச்சர் வந்து நல்லவரா இருந்தார் அப்படின்னா அந்த மன்னன் நல்லபடியா ஆட்சி நடத்துவான். இந்த அமைச்சர் வந்து சரியில்லை, இல்லை தவறு செய்யக்கூடிய நபர், இல்லை சூழ்ச்சி செய்யக்கூடிய நபர்னா இந்த மன்னன் வந்து சரியா ஆட்சி நடத்த முடியாது. என்னது, இவனே வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவான். ஓகேவா. திரும்ப அந்த குறள் சொல்றேன் பாருங்க. சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். இந்த சூழ்வார்ன்றது இங்க யார சொல்றாங்க, அமைச்சரை சொல்லியிருக்காங்க. ஸோ அமைச்சர்னு சொல்லலாம், தம்மை விட பெரியவர் அப்படின்னு சொல்லலாம். மன்னனுக்கு யாரு தன்னை விட பெரியவர்னா அவருக்கு அட்வைஸ் சொல்லக்கூடிய அந்த அமைச்சர். ஏன் அப்படின்னா அவருடைய அந்த அட்வைஸ் வந்து நாட்டில் நடக்கக்கூடிய அந்த நிலவரங்கள் எல்லாத்தையும் கவனிச்சு மன்னருடைய பார்வைக்கு கொண்டு வரக்கூடிய நபரா யார் இருப்பா, இந்த அமைச்சர் தான் இருப்பாரு. ஓகே. அடுத்த குறள் பாருங்க. தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் செய்ய கிடந்தது இல். ஓகேவா. திரும்ப சொல்றேன் பாருங்க. தக்கார் இனத்தனாய்
தான் ஒழுக வல்லானை செற்றார் செய்ய கிடந்தது இல். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தகுதியுடைய பெரியோர் இனத்தை சேர்ந்து நடக்க வல்லவனாகின் வல்லவனுக்கு பகைவர் செய்யக்கூடிய துன்பம் அப்படிங்கிறது இல்ல. சோ யார் தகுதியுடைய அந்த பெரியவரை, யாரு பெரியர்னா வயதுல பெரியவங்க, ஓகேவா, பெரியோர் அவங்கள இணைந்து அவங்கள கூட உறவு வச்சுட்டு யார் இருக்கானோ அந்த வல்லவனை பகைவர் கெடுத்து செய்யக்கூடிய துன்பம் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. திரும்பக்குறள் பாருங்க. தக்கார் இனத்த நாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் செய்ய கிடந்தது இல். அதாவது யாரு பெரியவங்களை, தகுதியுடைய பெரியவர்களை தன்னோட இணைச்சு வச்சுக்கிறாங்களோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த வல்லவரை பகைவர் செய்யக்கூடிய துன்பம் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. அடுத்த குறள் பாருங்க. இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமை எவர். ஓகேவா. இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமை எவர். தவறு கண்ட இடத்துல கடிந்து கூறக்கூடிய தகுதியுடையவரை தனக்கு துணையாக கொண்டு வாழ்பவரை கெடுக்கும் தன்மையுடையவர் யாருன்னா யாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமை அவர். இதனுடைய பொருள் என்ன? ஒரு தப்பு நடக்குது அப்படின்னும் போது அந்த தப்பை அந்த இடத்துலயே இது தவறு அப்படின்னு சொல்லி கடிந்து கூறக்கூடிய அந்த தகுதி உடையவரை யாரு தன்னுடைய துணையா வச்சிருக்காங்களோ, வச்சு வாழ்றாங்களோ அவங்கள கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது கிடையாது, கெடுக்கக்கூடிய நபர் அப்படின்னும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ எப்படி பார்த்தாலும் பெரியவரை துணையாக கொள்ளுதல் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்ல தான் இந்த 10 திருக்குறளுமே இருக்கு, ஓகேவா. சரி, அடுத்தது பாருங்க. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். இடித்து அறிவுரை கூடும் பெரியோரை துணையாக கொள்ளாத மன்னன் தன்னை கெடுக்கும் பகைவர் இல்லைனாலும் தானே கெட்டு அழிவான், ஓகேவா. ஸோ இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். ஒரு மன்னன் இருக்கான், அவன் செய்யக்கூடிய அந்த தவறுகளை எல்லாத்தையும் சுட்டி காட்டக்கூடிய அந்த அமைச்சர் அங்க இல்லை அப்படின்னா அவனுக்கு கெட்டது செய்யறதுக்கு ஒரு பகைவர் இருக்கணும்னு அவசியம் இல்லை, தானே கெட்டு விடுவான். அடுத்தது, முதலிலாருக்கு ஊதியம் இல்லை முதலையாம் சார்பில்லாருக்கு இல்லை நிலை. திரும்ப சொல்ல பாருங்க. முதலிலாருக்கு ஊதியம் இல்லை முதலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை. முதல் பொருள் இல்லாத வணிகருக்கு அதனால் வரும் லாபமின்மை, அதுபோல தம்மை தாங்கும் துணை இல்லாத மன்னருக்கு அதனால் வரும் நன்மை இல்லை. திரும்ப பாருங்க. முதல் பொருள், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம், ஓகேவா. அதாவது முதல் போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வியாபாரம் செய்யறவங்க. ஸோ இப்போ நாளைக்கு ஒரு வியாபாரம் செய்ய போறாங்கன்னா அதுக்கு தேவையான அந்த பொருள்கள் எல்லாத்தையும் ரெடி பண்றதுக்கு ஒரு முதலை போட்டு தான், ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, வணிகம் செய்வாங்க இல்லையா. ஸோ அதுதான் சொல்றாங்க, முதல் பொருள் இல்லாத வணிகருக்கு அதனால வரக்கூடிய லாபம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஒருத்தர்கிட்ட முதல் இல்லை அப்படின்னா அதனால வரக்கூடிய லாபத்தை அவர் அனுபவிக்க முடியாது. அது மாதிரிதான் தம்மை தாங்கும் துணை இல்லாத மன்னருக்கு, எந்த மன்னன் ஒருவனுக்கு துணை இல்லையோ அப்ப அந்த மன்னனுக்கு அதனால நன்மையும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகே. அடுத்து கடைசி குறள். பல்லார் பகை கொள்ளலின் 10 அடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். நல்லவரது தொடர்பை கைவிடுவது பலருடன் பகை கொள்வதை விட 10 மடங்கு தீமையுடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஒரு நல்லவருடைய அந்த நட்பை நீங்க கைவிட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 மடங்கு தீமையை நீங்களே ஏற்படுத்திக்கிட்டதுக்கு சமமாகும் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா. பல்லார் பகை கொள்ளலின் 10 அடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த 10 குறளையும் ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ திரும்ப ஒரு தடவை நான் 10 குறளையும் அதற்கான பொருளையும் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், ரிவிஷன் பண்ண முடியுதான்னு பாருங்க, ஓகேவா. ஸோ எப்பொழுதுமே நான் சொல்கிறதான், இந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து முடிச்சுட்டு ஸோ இந்த அதிகாரத்தை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும், இந்த கான்செப்டை சொல்லி பார்த்துட்டு இந்த குறள் இதில் தான் இருக்குது அப்படிங்கிறத அதிகாரத்தோட பெயரை ரீகால் பண்ணணும். இது மட்டும் இல்லை, சாரி, இது மட்டும் கிடையாது, இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 6 அதிகாரத்தையும் தரவா ரிவிஷன் பண்ணிடுங்க. எப்பொழுதுமே இவ்வளவு படிக்கிறோங்கிறத விட ரிவிஷன் பண்ணி எவ்வளோ நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கீங்கிறத நோட் பண்ணிக்கிட்டே இருங்க, ஓகேவா. ஸோ எப்போவுமே படிக்க நிறைய படிக்கும் பொழுது முன்னாடி ப்ரீவியஸாக படித்த போர்ஷன்ஸ் மறக்க தான் செய்யும். அதனால கட்டாயம் ரிவிஷன்றதை பண்ணணும், ஓகே. சரி, இப்போ இந்த குறள் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு லைட்டாக ஒரு தடவை பார்த்தலாம். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அப்ப அரணோட வழியில இருக்கக்கூடிய அறத்தோட இயல்பை தெரிஞ்சிருக்கக்கூடிய அந்த அறிவுடைய வரதை நம்ம என்ன பண்ணணும்,
நல்லா தேர்ந்தெடுக்க தெரியணும். தேர்ந்து அவங்கள நம்ம பக்கத்துல வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் வெற்றியார் பேணி கொள்ளல் அப்படின்னா ஒருவருக்கு வரக்கூடிய அந்த துன்பங்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த துன்பம் வராம காக்கக்கூடியவராகவும் அந்த துன்பத்தை நீக்கக்கூடியவராகவும் யார் இருக்காங்களோ அவங்கள நம்ம கூட துணையா வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்த குறள் பாருங்க. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். இந்த இடத்துல தமர் அப்படின்னா உறவினர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்ப பெரியவரை போற்றி அவரை தனக்கு உறவாக கொள்ளுதல் தான் ரொம்ப அரிதான செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் தலை. தன்னை விட பெரியவரான அந்த பெரியவரை உறவினராக யார் கொண்டிருக்காங்களோ அவங்களுக்கு வல்லமை எல்லாவற்றையும் விட மேம்பட்ட விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது 5வது குறள். சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். அதாவது ஒரு மன்னன் இருக்கான், அவன் அமைச்சரை கண்ணாக கொண்டு ஆட்சி நடத்தினான் அப்படின்னா அத்தகைய அமைச்சரை ஆராய்ந்து அந்த திறமையான அமைச்சரை தனக்கு துணையாக அவன் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்ப திறமை இல்லாத தகுதி இல்லாத ஒரு அமைச்சரை அவன் துணையா வச்சிருந்தான் அப்படின்னா அவனே என்ன பண்ணிடுவான், இந்த மன்னனை அழிச்சிடுவான். ஓகே, சரி. அடுத்த 6வது குறள். தக்கார் எண்ணத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் செய்ய கிடந்தது இல். ஓகேவா? ஸோ இதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா தகுதியுடைய பெரியோர் இனத்தை சேர்ந்து நடக்க வல்லவனாய் அவ்வல்லவனுக்கு பகைவர் செய்யக்கூடிய துன்பம் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. ஓகேவா? இப்ப தகுதியுடைய பெரியோர் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்கள சேர்ந்து யார் நடக்கிறாங்களோ அவங்களோட சேர்ந்து அப்ப அவங்களுக்கு பகைவர் செய்யக்கூடிய துன்பம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த குறள். இடிக்கும் துணையாரை ஆழ்வாரே யாரே கெடுக்கும் தகைமையவர். தவறு கண்ட இடத்துல தண்டித்து அந்த விஷயம் தப்பு அப்படின்னு யார் சொல்றாங்களோ அவங்கள யாரு துணையா வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு என்னது கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு நபர் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? அடுத்த குறள். இடிப்பாரை இல்லார ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். அதாவது இது தப்பு இது ரைட் அப்படின்னு சொல்லி இடித்து அறிவுரை கூடக்கூடிய அந்த பெரியவரை துணையாக கொள்ளாத மன்னன் தன்னை கெடுக்கும் பகைவர் இல்லை அப்படின்னாலும் தானே என்ன பண்ணுவான், கெட்டுடுவான். அடுத்த குறள். முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை. ஓகேவா? பொருள் இல்லாத வணிகருக்கு, அதாவது முதல் போடாத அந்த வணிகருக்கு லாபம் கிடைக்காது. அது மாதிரி தம்மை தாங்கக்கூடிய அந்த துணை இல்லாத மன்னருக்கு அதனால் வரக்கூடிய நன்மைங்கிறது இருக்காது. கடைசி குறள். பல்லார் பகை கொள்ளலின் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். ஓகேவா? அப்ப நல்லவருடைய தொடர்பை கைவிடுவது பலரோட பகை கொள்வதை விட 10 மடங்கு தீமையை உடையது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 10 திருக்குறளும் அதற்கான பொருளும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். அடுத்து வேறொரு தகவலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.